இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நம்ம பேர் என்னப்பா? கே காண்டிபன். எந்த ஊர்? ஓச்சேரிலேருந்து காண்டிபன் வந்து அவ்வளோ கேட்க போகிற அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை முழுக்க அவங்க அந்த வாலாஜா சாமி போஸ் மற்றும் பார்க்காட் சாமி போஸ் தான். இங்கே வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த விலையில் சிறந்த சலுகைகளை வழங்குறது இங்கே 2 இடம் மட்டும் தான். எல்லா பிராண்டட் மொபைல்ஸும் வந்து பார்த்தா உங்களுக்கு இங்கே குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு 4GB 8GB 16GB 32GB அப்படின்னு மெமரி கார்டு இருக்குது. மெமரி கார்டு வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்குது. அதுவும் வேண்டாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பவர் பேங்க் இருக்குது. போல் வந்து பார்த்தா உங்களுடைய வாங்கக்கூடிய மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு சிறந்த சலுகைகளை வழங்குறது ஒரே இடம் எங்கே அப்படின்னா வாலாஜா மற்றும் பார்க்காட் சாமி போஸ் தான். மொபைல் வாங்கினா நீங்கள் கண்ணை மூடிட்டு வரலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். மிஸ்டர் காண்டிபன், இந்த ஓச்சேரியிலேருந்து நீங்கள் வந்துடுறீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ ட்ரிபிள் எது சம்மந்தமாக? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பண்ணுறோம். எலக்ட்ரிக் சம்மந்தமாக படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை முருகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம், ஒயரை அறுக்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். முருகத்தை சொல்லி அறுக்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குதுல. ஏன்ப்பா ஒரு ஒயரை அறுத்தா தானே இப்போ முறுக்கவே முடியும்? ஆமாம், அதுவும் உண்மை தானே. அப்போ முதல்ல கட் பண்ணுறது தானே சொல்லிக் கொடுக்கணும், அப்படி தானே? அதனால் முதல்ல கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒயரை சீவி அப்படியே முறுக்கணும்னாக்கா அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இது வந்து எத்தனை ஆண்டுகள் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது? 3 வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்குது. முதல் வருடத்தில் நம்ம எதை சம்மந்தமாக படிக்கிறோம், 2வது வருடமாக எதை படிக்கிறோம், 3வது வருடம் எதுக்கு போகிறோம்? முதல் வருடம் வந்து ஒன்லி காமன், எல்லாருக்கும் காமன் தான். ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடியது ஒயர் என்ன இருக்குது, ஒன்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் பற்றி அப்படியே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜென்ரலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் பேசிக்காக. 2வது வருடம் போகிறப்போ டிபார்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் முதல்ல அப்போ தான் ஆரம்பித்து விடுவாங்க. 3வது வரப்போ இண்டஸ்ட்ரியெலாம் ஆரம்பித்து என்ன ஏதுன்றது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வர்றதுக்கு வந்து காரணம் நீயே விருப்பப்பட்டு வந்து இல்லை யாராவது இட்டு வந்து தள்ளி விட்டாளா ஏப்பா நீ படியுது அப்படின்ட்டு? நானே விருப்பம். நீ அப்பா விருப்பப்பட்டார் இல்லை? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கே விருப்பம் இல்லைனா எங்கள் மாமா சொன்னார், எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்றதுக்காக நான் வந்து படிச்சுட்டேன், பிடிச்சதுக்காக தான் வந்துடுறான். இப்போது வந்து இருக்கக்கூடியதில் இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் எந்தெந்த விஷயத்தில் கெட்டு போகிறாங்க? செல்ஃபோனில் கெட்டு போகிறாங்க. அடுத்தது ட்ரிங்க்ஸு, டாஸ்மார்க்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இருக்கிறதுல வந்து பார்த்தா இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய கெட்டு போகிறதுக்கான காரணங்கள் என்னென்னா விழிப்புணர்வு இல்லாததான் முக்கியமான காரணம். என்னென்னாக்கா எதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. எதை ஒன்றா யார் ஒன்றா எதை ஒன்றா பண்ணலாம் அப்படின்ற சூழ்நிலையில் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. எது நல்லது எது கெட்டது நம்ம வந்து பார்த்தா நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து இன்னொருத்தர் எக்காந்து கொண்டு எதுவும் பாதிக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையில் வந்து இளைஞர்கள் இன்றைக்கி இருந்தாங்கன்னாக்கா எந்த ஒரு தவறுகளும் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாகவும் இருக்குது, அதில் ரொம்ப கெட்ட விஷயங்களாகவும் இருக்குது. ஆனால் வந்து அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறந்து வரலாம். அது அடுத்தபடி இந்த மது பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆகுது. மது பழக்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு காலகட்டத்தில் இருந்து அது வந்து ஒரு போதையாக வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து எல்லாருக்குமே அது கொடுத்துட்டு வராங்க. அது வந்து இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி ஒரு 10 ரூபா சம்பாதித்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அந்த இளைஞனுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மது பக்கம் அவன் போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அது அடுத்தபடியாக இது வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜென்ரலாக பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல் ஆகிடுது. வந்து ஒரு சிகரெட், அதாவது 5வது விரலோட இது வந்து 6வது விரலாக கையில் வச்சுக்கிறது அப்படின்றது ஒன்று வந்துடுது. இது மூலிமா வந்து பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் தான் இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. உண்மை தானப்பா? அதனால் வந்து நீங்கள் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இல்லாத கூட இது ஒரு காரணமாகவும் சொல்லலாம். உண்மை தானே? நல்ல நண்பர்களோடு சேர்ந்தால் உங்களுக்கு நல்ல நம்ம சேர்றதை பொறுத்தாரு. நல்ல நண்பர்களோடு சேர்ந்தா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கெட்ட நண்பர்கள் கெட்ட பழக்கங்கள் உண்டான நண்பர்களோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எடுக்கிற முடிவில் தான் உங்களுடைய எதிர்காலம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லலாம். அப்படி தானே? இப்போ நாட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவன் அப்படின்னு காட்டணும்னா எப்படிலாம் இருந்தால் நல்லவனாக இருக்கலாம்? நல்லது பண்ண அதை நல்லது பண்ணுறது அப்படின்றது வந்து எந்தெந்த விஷயத்தில் இருக்குது? எந்தெந்த விஷயத்த நான் சாதாரணமாக எடுத்துனா நம்ம வீட்டில் நல்லவனதே நல்லவன். வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நல்லவன்னு நீங்கள் பேர் எடுத்தீங்கன்னாவே அதுவே போதுமானது. நீங்கள் போய் வெளியே போய் ஊரில் போய்ட்டு நீங்கள் நல்லவன்ற பேர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏது குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், போகிறது வரதாக இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ நல்ல தன்மையாக பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீ நல்லவனு பேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தா நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டு. அதனால் வந்து பொய் சொல்லாமை அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வச்சுக்கணும். பொய் வந்து பார்த்தா எக்காரது கொண்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து பொய் சொல்லாமல் இருந்தோம்னாக்கா வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து வெற்றி வந்து நிச்சயம். வாக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது. வாக்கு சுத்தம் சொன்னோம்னா அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்பவுமே நின்னோம்னாலும் உண்டு. இது போல் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? இல்லை தேவையில்லாத விஷயத்தை போட்டு இவ்வளோ நேரம் அறுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியே பார்க்குறாப்ல, வேறு ஒன்றும் இல்லை. என்ன நான் வாட்டு ஏதோ போயிட்டு கூட்டு ஆள் நிற்க வச்சுட்டு இது சொல்லு அதை சொல்லு இது சொல்லுண்ணா எதுக்கு? ஆனால் நம்மள மாதிரி ஆட்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து புத்தகங்கள் நிறைய படிக்கிற பழக்கங்கள் வந்து
புத்தகங்கள் நிறைய படிக்கிறப்போ அதில் வந்து பார்த்தா நல்லது கெட்டது எது அப்படின்றது வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் வந்து நிறைய இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த புத்தகங்கள் படிக்கிறதோடைய வாய்ப்புகள் வந்து பார்த்தா நீ நிறைய நம்ம குறைச்சிக்கிட்டோம். இப்போ போல் வந்து டிவி ஊடகம் மூலமா நம்ம வந்து எந்த நேரமும் டிவி வச்சு பார்க்குறப்போ இதில் வந்து நம்ம 4 பேர் இதில் பார்க்குறப்போ அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம சொல்லப்போ அதை அவங்க புரிஞ்சு நடத்துவாங்கிறத நம்ம இவ்வளோ அந்த விஷயத்தை பற்றி சொன்னோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி போகிறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா வாலாஜா சாமி சொல்கிறோம் அதுக்கு ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்திருக்குது. இந்த மழை நீர் இருக்கிற மழை நீர், இந்த மழை நீரில் என்ன விட்டமின் இருக்குது? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் எப்படியா பதில் சொல்ல முடியும்? அது தெரியாது. அதனால் தெரிஞ்சவங்க யாருக்கு இதுக்கு சரியான பதில் சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? என் பேர் அமுது. அமுது. அந்த அமுத சுரபின்றது நீ தானா? யா 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 அப்படின்ற அந்த அமுது அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னப்பா? அமுது என்றால் அமைதி. அமுது என்றால் அமைதி. அப்புறம் தெரிஞ்சது அவ்வளோதான். அமுது அமுது என்றால் இப்போ வந்து தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல, உண்மைதானே அது? அந்த அமுது அப்படின்றது வந்து அவ்வளோ பெரிய அதுக்கு வந்து பார்த்தா ஆனந்தம்னு சொல்லலாம். அமுது அப்படின்றது வந்து பார்த்தா ஒரு சிரஞ்சீவி ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அமுதுன்றது வந்து ஒரு தேனுன்னு சொல்லலாம். அந்த அமுதுக்கு வந்து அவ்வளோ அர்த்தம் இருக்குது. இந்த பார்க்கடலில் கூட எதுக்கோ கடைஞ்சாங்களாம். எது கடைஞ்சாங்க? பார்க்கடலா? இந்த தேவரெல்லாம் கடைஞ்சாங்களாமா பார்க்கடலில். ஏதோ ஒன்று எடுக்கணும்னு சொல்லி கடைஞ்சாங்களாமே. உப்பு எடுத்துகிட்டு போங்களா கடைஞ்சி? தண்ணிலே வெண்ணெய் எடுக்கிற மாதிரி அந்த காலத்தில் கடலில் வெண்ணெய் எடுக்கலான்னு முயற்சி பண்ணியிருப்பாங்களோ? அமுதுக்காக தானே கடைஞ்சாங்க. ஏன் இந்த அமுது வச்சு என்ன இந்த கடைன்னு கடைகிறேன் நான் என்ன பண்ண முடியும்? ஒரு பேர் தானையா அமுதுன்னு வச்சேன், அதை வச்சு இவ்வளோ கேள்வியாக கேட்ப நீ அப்படின்றாப்ல. தம்பி என்ன பண்ணுற நீ? நான் ஒர்க் பண்ணுறேன். வேலை பார்க்குறியா? ஐயோ பெரிய வேலை தான் போது. என்ன வேலை பாது? கம்பெனியில் வேலை செய்கிறேன். கம்பெனியில் வேலை செய்கிறியா? வேலை செய்கிறோம், கம்பெனியில் வேலை செய்கிறோம். ஆனால் என்ன வேலைன்னு கடைசி உள்ள அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லவே மாட்டோம். அப்படிதானே? இல்லை, வண்டி ஓட்டுற டிரைவிங். வண்டி ஓட்டுறியா? 2 வீலரா? இல்லை 4 லிஃப்ட். 4 லிஃப்டா? அதாவது இருக்கிற ஒரு பொருளை இங்கேருந்து அங்கே தூக்கி போய் வைக்கிறது, அங்கேருந்து மறுபடியும் இறக்குறது, அந்த மாதிரி வேலை தான் நாங்கள் நீ சேர்த்துக்கிறோம். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணுமா? லைசன்ஸ் தேவையில்லையா? லைசன்ஸ் வேணும். இதுக்குமா 4 லிஃப்ட் தூக்கத்தோட லைசன்ஸ் வேணும்? ஏன்பா இதுதான் ஆர்டிஓ ஆஃபீஸில் போகிறோம், இதை வண்டி ஓட்டி பார்க்குறோம், லைசன்ஸ் கொடுக்குறாங்க. 4 லிஃப்ட்டுக்கு எப்படி லைசன்ஸ் கொடுப்பாங்க? லைசன்ஸ் இருக்கணும். அது எத்தனை ஓட்ட தேவையில்லை. அதுக்கும் எத்தனை ஓட்ட இல்லை, ஆனால் அதுக்கும் லைசன்ஸ் இருக்கணும். நம்ம லைசன்ஸ் இருக்கணும். அதுக்கும் லைசன்ஸ் தான் உங்களால் எல்லாத்தையும் தூக்க முடியும், இறக்க முடியும் அப்படின்னு. ஒரு 4 லிஃப்ட்டில் எவ்வளோ வெயிட் தூக்கலாம்? எவ்வளோ வெயிட் வேணாலும் தூக்கலாம். ஒரு 50 டன், 60 டன், 70, 80 அப்படிலாம் தூக்க முடியும். இன்னும் ஒரு 500 டன்னு. 500 டன்னு? 50 டன் 60 டன் முடியாதான், 500 டன் தூக்கலாமா? என்ன இது போங்க ஆட்டமெல்லாம் இருக்குது. 50 டன்னுக்குள்ள தூக்கலாம். 50 டன் அதோட கெப்பாசிட்டி பொறுத்து இருக்குது. அதே வந்து பெரிய 4 லிஃப்டாக இருந்ததுன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தூக்கலாம். அது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. மினிமம் ஒரு சைஸ் அவ்வளோதான். அதுக்கு அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி இந்த பாறைகளில் பயன்படுத்துறப்போ தான் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தா பெருசாக பயன்படுத்துறது வாய்ப்பு உண்டு. அப்படி தானே? அங்கெல்லாம் தூக்க முடியாதா? இல்லை அங்கே இருக்கிறது வெயிட் அதிகமாக தூக்குற மாதிரி தானே இருக்கும். அது வேற வண்டி. அந்த வண்டியை பற்றி இங்கே கேட்காதீங்க. இங்கே இருக்கிற இந்த வண்டியை பற்றி கேளுங்க, நான் தெளிவாக போய் சொல்கிறேன். எந்த ஊர் பாணி? நான் 30 வெட்டி. 30 வெட்டி. இந்த 30 வெட்டிக்கு என்ன காரணம்? அது 30 தட்டியா இல்லை 30 வெட்டியா? 30 வெட்டி. 30 வெட்டி அப்படின்னா என்ன பார்த்தா? எனக்கு சரியா தெரியல, தெரிஞ்ச பிறகு சொல்கிறேன். எனக்கு அதை பற்றி சரியா தெரியாது. நாங்கள் 30 தொட்டி வச்சாங்கன்றாங்க, அதனால 30 தொட்டின்றாங்க. இல்லை 30 தலையை வெட்டினாங்கன்றாங்க. எது உண்மை அதில்? எதுனா நீங்கள் ஒன்று வச்சிங்க. நீங்களா உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அது வச்சுங்க. தேவையில்லாத மற்றதெல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்றாவில். இப்போ இந்த 4 லிஃப்டே கடைசியில் ஓட்டலாமா இல்லை அடுத்தது ட்ரைனிங் ஓட்டலான்னு ஏதாவது ஐடியா இருக்குதா உனக்கு? இல்லை வேறு ட்ரைனிங் போயிடுறேன். மிலிட்ரி செலெக்ஷனுக்கா? எல்லாம் ராணுவத்துக்காக தயாராக இருக்கிறாங்க பொழுது. ராணுவத்துக்கு போகிறதுக்கு உனக்கு என்னப்பா ஆர்வமாக இருக்குது? ஏன் ராணுவத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்? சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ராணுவத்துக்கு போகிறது என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. கேட்டுக்குங்க. ஏப்பா ராணுவத்துக்கு போகிறது என்டர்டைன்மெண்ட்டாப்பா? போனன்னு ஒரு ஆசை. ரொம்ப ஆசை. அதுக்காகத்தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. தம்பி போட்டு ஒரு கேள்வி கேட்க போகிறோம்ப்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா வாலாஜா சாமி சொன்னாங்க ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னாக்கா என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம்? எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேளுங்க. உனக்கு தெரிஞ்ச கேள்வி எதுன்னு எனக்கு தெரியாதப்பா. உனக்கு என்ன கேள்வி தெரியும்? சரி கேளுங்க. ஆனால் எதனா ஒன்று கேட்டு போனேன். என்ன எவ்வளோ நேரமாக போட்டு நீங்களும் கடன்னு கடிச்சிட்டு இருக்கீங்க, நான் அமுது கக்கிற மாதிரி ஆகிடும் பொழுது கடைசியில் அப்படின்றாவில். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகம் சுற்றுது இல்லை, உலகம் சுற்றுதுன்னு சொல்கிறாங்களே, உண்மை தானே? சுற்றுதா இல்லையா? சுற்று தானே? இந்த சுற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் அது சுற்றுது?
1 மணி நேரம். 1 மணி நேரம். இப்போ ஒரு வண்டி ஓடுது 60 கிலோமீட்டர் வேகத்தில் போச்சுனாக்கா 1 கிலோ இது வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் பாஸ் ஆகிடும். 70 கிலோமீட்டரில் போனால் 1 மணி நேரத்தில் 70 கிலோமீட்டர் பாஸ் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய கணக்கு. அப்படின்றப்ப இந்த உலகம் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது யோசனை பண்ணி பார்த்தனா இத்தனை கிலோமீட்டர் அத்தனை கிலோமீட்டர் ஏதாவது சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? யோசனை பண்ணி யோசனை பண்ணி பார்த்தாப்ல முடியல. இது வந்து பார்த்தா உங்கள் எபிசோடு வந்து பார்த்தா இது வந்து 99வது எபிசோடு இந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு முடிவடையுது. அடுத்தபடியாக வரக்கூடியது 100வது எபிசோடு உங்களுக்கு வந்து பயங்கர பிரம்மாண்டமாக வந்து பார்த்தா 100வது எபிசோடு வந்து உங்களுக்கு காத்திருக்குது. அந்த 100வது எபிசோடை வந்து தவறாமல் எல்லாரும் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முழுக்க வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜா சாய் மொபைல்ஸ் மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய எல்லா மொபைலும் வந்து பார்த்தா சிறந்த சலுகைகள் கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த இந்த நிகழ்ச்சி வந்து இந்த அளவுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்படின்னா நம்ம அம்மா சேனலில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும் வந்து பார்த்தா நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக சாய் மொபைல்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தா நாங்கள் ரொம்ப கனவுப்பட்டிருக்கோம். ரொம்ப அவருக்கு வந்து பார்த்தா நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி 99 இப்போ முடிஞ்சு 100வது வரப்போ உங்களுக்கு வந்து ஒரு புதிய அளவில் ஒரு புதிய கோணத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை கொடுக்கறதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வாங்க அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம எப்படி எங்களுடைய புதிய கோணத்தை காட்டுறோம் அப்படின்றத பார்ப்போம். உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு காந்தி குமார்.